जो आपने मुझे प्यार बंगाल में दिया है शायद किसी और प्रदेश में मुझे नहीं मिलता। तो इसके लिए உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி இணைந்து போட்டியிடும். இரண்டு பேரும் இந்தியா கூட்டணியில் இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சமாஜ்வாதி கட்சி மற்றும் ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சி ஆகிய இரண்டு பேரும் நடத்திய கலந்த ஆலோசனையில் காங்கிரஸ் கட்சியினருக்கு லோக்சபா தேர்தலில் Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி இணைந்து போட்டியிடும். இரண்டு பேரும் இந்தியா கூட்டணியில் இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சமாஜ்வாதி கட்சி மற்றும் ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சி ஆகிய இரண்டு பேரும் நடத்திய கலந்த ஆலோசனையில் காங்கிரஸ் கட்சியினருக்கு லோக்சபா தேர்தலில் 11 இடங்களை அளிப்பதாகவும் இதை கட்சியினர் தாமாகவே முன்வந்து காங்கிரஸ் கட்சியினருக்கு 11 இடங்களை அளித்ததாகவும் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்களின் நிலைமையும் சரி கட்சியினுடைய நிலைமையும் மிகப்பெரிய அளவில் வலுவரும் என்று தற்போது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பீகாரில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையில் தற்போது ஜேடியு ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி ஒட்டுமொத்தமாக முறிந்து, அதாவது மகா கத்பந்தன் அப்படிங்கிற கூட்டணி கட்சி முறிந்து தற்போது மீண்டும் பீகாருடைய நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். ஆனால் இந்த முறை கூட்டணியாக பாஜக செயல்படுகிறது. இது வெளிவந்த 2 நாட்களுக்குள்ளாகவே சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு இடையே நடந்த கலந்துரையாடலின் போது காங்கிரஸ் கட்சியினருக்கு 11 இடங்கள் உத்தரப்பிரதேச தேர்தலில் அளிக்கப்படும் என்றும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக 2 கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருப்பதாகவும் ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் இருவரும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி அப்படின்னு பார்க்கும் பொழுது 11 இடங்கள் சமாஜ்வாதி கட்சி தாமாகவே முன்வந்து கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகியினுடைய பாஜக தான் அங்கே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லும்போது ஹிந்துத்துவாவை மற்றும் உட்படுத்தி அந்த மாநிலத்திற்குள்ளாக எப்படியெல்லாம் வாக்கு வங்கி வாங்க முடியுமோ, ஜாதி ரீதியாக எப்படி மாவட்டங்களை பிரித்து ஜாதி ரீதியாக எப்படி வாக்குகளை பெறலாமோ, கடந்த தேர்தலில் பிராமணர்களுக்கு எதிராக இருந்த ஒட்டுமொத்த நிலையை மாற்றிவிட்டு தற்போது பிராமணர்களுக்கு ஆதரவாக சில வாக்குறுதிகளை அளித்து அவர்களுடைய வாக்கு வங்கியை எப்படி பெறலாம் என்று ஒட்டுமொத்தமாக ஹிந்துத்துவா மதம் சார்ந்த விஷயம், ஜாதி சார்ந்த விஷயம் மட்டுமே வைத்துவிட்டு மக்களுடைய முன்னேற்றங்களை வைக்காமல் பாஜக வென்று வருவது நமக்கு நன்றாகவே தெரியும். நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்ஸ் பியூரோவின் படி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொலை வழக்குகளில் அல்லது பெண்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய வழக்குகளில் மிகப்பெரிய அளவில் இன்றும் 50,000க்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்கிறது. பெண்களுக்கு எதிராக அதிக அளவில் குற்ற விஷயங்கள் நடப்பதாக, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அதிக அளவில் நடப்பதாக என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்கிறது. ஆனால் யோகி ஆதித்யநாத் சொல்லும் பொழுது குஜராத் மாடல் அல்லது உத்தரப்பிரதேச மாடலை பின்பற்றி நீங்கள் செயல்பட வேண்டும், மற்ற தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இல்லை என்றால் உத்தரப்பிரதேசம் ஒரு கேரளாவும் ஒரு தமிழ்நாடாக மாறிவிடும் என்று கூறுகிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து கணிப்புகளிலும் அனைத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போன்ற விஷயங்களில் அனைத்து ஸ்டாட்ஸ் என்ன சொல்கிறது என்றால் கேரளா தமிழ்நாடு மற்றும் கல்வி அறிவு வளர்ச்சி போன்ற விஷயங்களில் முன்னோடியாகவும் முதல் 2 இடங்களையும் பகிர்ந்து கொள்வது நமக்கு நன்றாகவே தெரியும். இதை அனைத்தையும் மறைத்துவிட்டு யோகி சொல்கிறார் கேரளா போல் உத்தரப்பிரதேசம் ஆகிவிடும், தமிழ்நாடு போல் உத்தரப்பிரதேசம் ஆகிவிடும், உத்தரப்பிரதேசத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது என்று கூறி யோகி ஆதித்யநாத் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த வழியில் தான் சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது. பீகாரை போல் உடைந்து விடாது என்று மீண்டும் அவர்கள் பறைசாற்றியுள்ளார்கள். பார்ப்போம் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அது அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்க கூடுகிறது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.